வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகர் விஜயகாந்த் வீட்டிலிருந்து விரைவில் நல்ல செய்தி. ரொம்ப நாளாக தள்ளி போனது இப்போது நடக்க போகுதாம். இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க அவங்க வீட்டில் அப்படி என்னதான் விசேஷம் நடக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். விஜயகாந்த் கடந்த வருடம் உயிரிழந்து போனார். அவரது உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோகத்தில் ஆழ்த்தியது. கடந்த மாதம்தான் அவரது 1ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. அதனையொட்டி தமிழ்நாடு எங்கும் இருந்து அவரது ரசிகர்கள், தொண்டர்கள் என பலருமே சமாதிக்கு படையெடுத்து வந்தாங்க. இப்படிப்பட்ட சூழல் இருக்க விஜயகாந்த் வீட்டிலிருந்து விரைவில் ஒரு நல்ல செய்தி வரவிருப்பதாக தகவல்கள் தற்போது இணையதளத்தில் வெளியாகியிருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் என்றால் தமிழ்நாட்டில் தெரியாதவர்கள் யாருமே கிடையாது. மதுரையிலிருந்து சினிமா ஆசையோடு சென்னைக்கு கிளம்பி வந்தவர்தான். தனது திறமை, உழைப்பு, காத்திருப்பு உள்ளிட்டவையெல்லாம் ரஜினி, கமல்ஹாசன் பீக்கில் இருந்தபோதே ஹீரோவாக அறிமுகமானார். இரு பெரும் துருவங்கள் மத்தியில் நுழைந்து அவர் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தார். முக்கியமாக கிராமத்து பக்கங்களில் அவருக்கென்று பெரு ரசிகர் பட்டாளமே உருவானது. முதல்ல வில்லனாக அறிமுகமான அவர் அடுத்தடுத்து ஹீரோவாக மாறினார். ஹீரோவாக மாறி வரிசையாக ஹிட்டுகளை கொடுத்து கொண்டிருந்தார். மேலும் தமிழ் சினிமாவில் ஹீரோக்களேயே 100வது படம் ஒரு ஹீரோவாக மெகா ஹிட்டானது என்றால் அது விஜயகாந்துக்கு மட்டும்தான். கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் பல நாட்கள் திரையரங்களில் ஓடி சாதனை படைத்ததும் குறிப்பிடத்தக்கது. ரஜினிகாந்த், கமலஹாசன் சினிமாவில் பீக்கில் இருந்த போதே உள்ளே நுழைந்து விஜயகாந்த் எப்படி தன்னை நிரூபித்தாரோ அதே போல கருணாநிதியும் ஜெயலலிதா அரசியல் உச்சத்தில் இருந்தபோது தேமுதிக கட்சியை தொடங்கி கெத்து காண்பித்தார் விஜயகாந்த் அவர்கள். முக்கியமாக 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி தலைவராக மாறினார். அந்த சமயத்தில் தான் சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதாவை தைரியமாக எதிர்த்து பேசினார். ஆனால் அதற்கு பிறகு கட்சியில் மாறினாங்க. அதாவது அந்த சம்பவத்துக்கு பிறகு எதிர்த்தரப்பிலிருந்து செய்யப்பட்டால் சில ராஜதந்திரம் நடவடிக்கைகள் விஜயகாந்திடமிருந்து அவரது எம்எல்ஏக்கள் பிரிந்து சென்றாங்க. அதனை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியலை. இதனையடுத்து அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனது. தொடர்ந்து அவருக்கு அமெரிக்காவில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு பழைய விஜயகாந்தை பார்க்கவே முடியலை. இப்படிப்பட்ட சூழல் இருக்க கடந்த வருடம் அவர் சென்னையில் உயிரிழந்து போனார். இதற்கிடையே விஜயகாந்துடைய மகன்களான விஜய பிரபாகரன் சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் விஜயகாந்துடைய உடல்நலம் காரணமாக அந்த திருமணம் தள்ளி போய்கிட்டே இருந்தது. அதனையடுத்து அவர் உயிரிழந்ததால் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்துக்கு பிறகு திருமணத்தை நடத்தி கொள்ளலாம் என்று விஜயகாந்துடைய குடும்பத்தினர்கள் முடிவு செய்திருந்தாங்க. இந்த நிலையில் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் முடிந்துவிட்டால் விரைவில் திருமணத்துக்கு நடக்க குடும்பத்தினர்கள் முடிவு செய்திருக்காங்க என்றும் அது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தகவல்கள் வட்டமாடிக்கொண்டே ஆரம்பித்திருந்தது. இந்த தகவல்கள் விஜயகாந்த் தொண்டர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.